மிருகமாக மாறிய பெண் 2½ வயது குழந்தையை கள்ளக்காதலன் பலாத்காரம் செய்து கொன்றபோது வேடிக்கை பார்த்த தாய். பரபரப்பான சம்பவம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருக்குன்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ நம்ம சேனலுக்கு தெரிவிங்க. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ரீனா ஷேக் என்பவர் வசித்து வருகிறார். கணவரை பிரிந்த இவர் தன்னுடைய 2½ வயது பெண் குழந்தையுடன் தனியாக வசித்து வந்திருக்காரு. இவர் சம்பவ நாளில் தன்னுடைய குழந்தை மயங்கி விட்டதாக கூறி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்காரு. அவர் மருத்துவரிடம் திடீரென குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்டு இதனால் மூச்சு திணறி மயங்கி விட்டதாகவும் கூறியிருக்காங்க. அப்போது மருத்துவர்கள் சிகிச்சை வழங்கிய நிலையில் சிறிது நேரத்தில் குழந்தை இறந்து விட்டது. இதனால் குழந்தையின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளிவந்திருக்கு. அதாவது குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதும் உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்து குழந்தையின் தாயை பிடித்து விசாரணை நடத்தியதில் பல தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது ரீனா பர்கான் ஷேக் என்ற வாலிபருடன் கள்ள உறவில் இருந்து வந்திருக்காரு. இவர் சம்பவ நாளில் ரீனாவின் வீட்டிற்கு வந்த நிலையில் அங்கிருந்த குழந்தையை பலாத்காரம் செய்திருக்காரு. அதனால் குழந்தை மூச்சு திணறி இறந்ததும் தெரிய வந்திருக்கு. தன் குழந்தையை கள்ளக்காதலன் பாலியல் பலாத்காரம் செய்த போது அதனை ரீனா வேடிக்கை பார்த்ததோடு மூச்சு திணறி இறந்து விட்டதாகவும் நாடகமும் ஆடியிருக்காங்க. மேலும் இவர்கள் இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து இப்பொழுது அவங்க இருவரையும் கைது செஞ்சு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.